ஏன்னா நம்மளோட கர்மா மெயினா கிளியர் ஆகுறப்ப ரெண்டு உணர்வுகளுமே மெயினா நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் உணர்வு வந்து ரிலீஸ் ஆகணும். ஆக ஆக ஆகதான் கர்மா கிளென்சிங் நடக்கும். அந்த பேட்டர்ன் இப்போ இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் பாஸ்ட்ல இருக்கிற ஜென்மங்கள்ல எல்லா உணர்வையும் உணரணும்ன்றது ஆன்மா ரொம்ப ஆசைப்படும். சோ அதனால எல்லா உணர்வுமே நம்ம உணர்ந்திருப்போம். இந்த ஜென்மத்துல வராம இருந்திருந்தாலும், நான் இந்த ஜென்மத்துல நல்லா தானே இருந்தேன், ஒழுங்கா தானே இருந்தேன் அப்படின்னு இருந்திருந்தாலுமே பாஸ்ட்ல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு அறியாம நம்ம கேரி பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். ஸோ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை ரிலீஸ் ஆக ஆக தான் நம்மளோட கர்ம வினைகள் வந்து கழிஞ்சிட்டே வரும். அது சர்ஃபேஸுக்கு வந்து அதை பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும்.